ஹலோ வணக்கம். உங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தீர்வை நான் சொல்கிறேன். 3 மாதம் விரதம் இருக்கணுமோ 2 மாதம் விரதம் இருக்கணும் தேவையில்லை. அதுக்கு பதிலாக வெஜிடேரியனாக இருங்க. நான்வெஜ் எதையும் சாப்பிடணும். முட்டை இந்த மாதிரி எதையுமே சாப்பிடாதீங்க. 3 மாதம் இல்லை 2 மாதத்தில் ப்ராப்ளம் செய்யும். அதே மாதிரி உங்கள் பேச்சை எந்த கடவுள் கேட்க தயாராக இருக்காங்களோ, அதை பெண் தெய்வம்னா பெண் தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வம் சொன்னால் கேட்குதோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அதாவது ஒரு சில பேர்த்துக்கு இதான் செட் ஆகுது, சில பேர் இதான் செட் ஆகுது சொல்ல, அந்த மாதிரி கடவுளை சொல்கிறேன். வெஜிடேரியனாக இருக்கும்போது என்ன சொல்கிறது, கடவுள் என்ன கேட்பாலும் லிமிட்டாக தான் கேட்பார். ஆனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பார். அதை மட்டும் கொடுங்க. சரி, அது என்னவாக இருந்தாலும் கொடுத்துருங்க. கொஞ்சமாக தான் கேட்பார். அதை கொடுத்துட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதே சமயம் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன காரணம், அது என்ன பண்ணால் தீரணுன்னா 3 மாதம் வெஜிடேரியனாக இருங்க. புளிச்ச ஐட்டத்தை சாப்பிடாதீங்க. உங்களுக்கு எந்த கடவுள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோ அந்த கடவுள்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. கன்ஃபார்மாக கிடைக்கும். சரியா? கிடைச்ச பின்னாடி கர்மா தீனி அந்த அதாவது ப்ராப்ளம் சரியான பின்னாடி நீங்கள் நார்மலாக செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. எதை பற்றியும் கட்டாகாதுங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஆள்கிட்டையும் பழகக்கூடாது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் கடவுள் என்ன சொல்கிறோ அதை மட்டும் செய்யுங்க. சரியா? ஊர் விட்டு போகணும்னு சொல்லுவார், இல்லை இந்த ஊருக்கு தேவைப்படாது சொல்லுவார். அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கோங்க. கடவுள் நல்லதாக செய்வார். தேங்க்யூ காட்.